ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள். தமிழ் சினிமாவில் பன்முகை திறமை கொண்டு கலைஞனா வலம் வந்துட்டு இருக்கவர் தான் யார் அப்படின்னு பார்த்தா எஸ்.ஜே. சூர்யா. அவருக்கு வந்து விரைவில் திருமணம் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட் வட்டாரத்தில் வந்து தகவல் வந்து பரவி வந்துட்டு இருக்கு. இது ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப வந்து ஹாப்பியான நியூஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர், பாடகர், இசையமைப்பாளர் என பன்முகை திறமை கொண்டு கலைஞனாக வலம் வந்துட்டு இருக்கவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. தற்போது அவருக்கு வந்து 54 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ வயசாகி இன்னும் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் ஒரு முரட்டு சிங்களாகவே இருக்காரு. ஏன்ப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து இப்போ வந்து சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து கோலிவுட் வட்டாரத்தில் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட குடும்பத்தினர் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பெண் தேடிட்டு இருக்காங்க அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்ற நியூஸும் வந்து இப்போ ரொம்ப சூப்பராக வந்து பரவிட்டு இருக்கு. விரைவில் திருமணம் குறித்து அப்டேட் வந்து கண்டிப்பாக அறிக்கை வந்து வெளியிடுவாங்க அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1999 வெளியான வாலி திரைப்படம் மூலமாக வந்து தமிழ் சினிமாக்குள்ளே வந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தில் நம்ம அஜித் தான் வந்து ஹீரோவாக வந்து நடிச்சிருப்பாரு. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் படமாக கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கூட ரீசெண்டாக வந்து டானில் வந்து பண்ணியிருந்தார் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் மாநாட்டில் வந்து வில்லனாக பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த மாநாட்டில் வில்லன் கேரக்டரை பார்த்து எல்லாரும் எப்பா இந்த வயசாகும் இவ்வளோ பரபரப்பாக நடிக்கிறாயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மெய் சிலுத்து போயிருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து கல்யாணம் போது ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திருமணம் வந்து நின்றுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் பரவி ஒரு வதந்திக்கு சூப்பராக ரிப்ளை கொடுத்துருக்காங்க நடிகை பூர்ணா. தமிழ் அப்புறம் மலையாளத்தில் முன்னணி நடிகையாக நடிச்சிட்டு இருந்தவங்க தான் வந்து பூர்ணா. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா கேரக்டர் நடித்தாலும் அதுக்கு வந்து ஒரு உயிரே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது மாதிரி அவ்வளோ சூப்பராக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க வந்து சமூக வலைத்தளத்தில் எல்லாருக்கும் ஒரு சூப்பராக வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வருங்கால கணவருடன் பூர்ணா எடுத்த நெருக்கமான ஃபோட்டோகளை அவங்க வந்து இப்போ சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு இருக்காங்க. என்றுமே என்னவன் அப்படின்ற கேப்ஷனும் வந்து போட்டிருக்காங்க. எல்லாருமே ஐயோ தப்பான நியூஸை பரவிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு சேமா ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பூர்ணா அந்த ஆஷிப் திருமண தேதி கூடிய விரைவில் வந்து அறிவிக்கப்படும் என தெரிகிறது. திருமணத்திற்கு பிறகு பூர்ணிமா வந்து தொடர்ந்து நடிப்பாரா அப்படின்ற கேள்வியும் வந்து நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதானே ஒரு நியூஸ் பரவச்சு உடனே மறுபடியும் ஒரு ட்ரெண்டிங்க்கு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நியூஸை வந்து பரவிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 12 வருஷத்துக்கு அப்புறம் விஜயோட பிரகாஷ் ராஜ் வந்து சேர்ந்து நடிக்க போறாரு, அதுவும் வாரிசு படத்தில் நடிக்க போறாரு அப்படின்ற நியூஸ் வந்து இப்போ அஃபிஷியலாக வெளியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்து சமீபத்தில் ஒரு வந்து பேட்டி ஒன்று அளிச்சிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, விஜயோட நான் வந்து நிறைய படம் நடிச்சிருக்கேன், ஆனால் வந்து அதில் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டராகவே எனக்கு கொடுத்துருந்தாங்க, அவரோட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அவரோட நடிக்கவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய 10 ஆண்டு ஆச்சு என்னோட செல்லத்தோட சேர்ந்து நடிச்சு, இது நீண்ட இடைவெளிக்கு என்ன கூறியிருக்கிறாரு. பிரகாஷ் ராஜ் விஜயை தான் வந்து செல்லம் என்ன அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா கில்லி படத்தில் அவர் தான் வந்து ஹாய் செல்லம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாரு. அந்த விஷயத்தில் இப்போ வந்து விஜயை தான் வந்து செல்லம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாரிசு படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான படமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸோ டாடா கைஸ், பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.